மறக்க வேண்டியவைகளை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். தொடங்குவதில் மட்டும் அல்ல வாழ்க்கை, தொடங்கியது தொடர்வதில்தான் இருக்கிறது உண்மையான வாழ்க்கை. கடவுள் வரம் எல்லாம் தரமாட்டாரு, வாய்ப்பு மட்டுமே தருவார். வரமாக்குவதும் விரயமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். காலங்கள் நிற்பதில்லை என்று தெரிந்தும் சில காரணங்களுக்காக உன் பணியை செய்ய தாமதிக்காதே. ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கை மாறலாம். தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் நம் பலவீனமும் நமக்கே தெரிய வரும். இன்றைக்கு கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிட்டுவிட்டு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என நம்பி காத்திருப்பதை விட கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேற முயற்சி செய்வதே வெற்றியை தரும். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவிச் செல்லும் போது வருத்தப்படாதீர்கள். முயற்சி செய்யுங்கள். அதைவிட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒன்று போனால் இன்னொன்று வரும். கவலையை விடுங்கள். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். லட்சியம் என்னும் விதை போட்டு முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றி முடியும் என்ற உரமிட்டால் வெற்றி எனும் மரம் வளரும். வெற்றி கனிகள் தினம் தினம் காய்த்திடும். வழிகளை பற்றி கவலைப்பட்டால் நாம் நம் லட்சியத்தை அடைய முடியாது. வேடிக்கை பார்ப்பவன் பார்த்து கொண்டுதான் இருப்பான். குறை பேசுபவன் பேசிக்கொண்டுதான் இருப்பான். நாம் தான் அதை கடந்து நம் லட்சியத்தை அடைய வேண்டும். இந்த உலகில் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம் அன்பு. இந்த உலகில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கை. ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. வாழ்க்கைக்கு ஓர் உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் எவ்வளவு உயர்வாக உள்ளதோ அவ்வளவு உயர்வாக வாழ்க்கையும் இருக்கும். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியம் இலக்கை அடைய முடியும். வழிகளை மறக்க வழி கிடைத்தால் வழியை விட்டு அந்த வழியில் செல். உன் வாழ்க்கைக்கு புது வழி கிடைக்கும். எல்லா பயணங்களும் நம்ம நினைச்ச இடத்துல போய் முடிகிறது இல்லை. வழி தவறி போற சில பாதைகள் தான் நமக்கு வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கிறது. பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் பால் கெட்டு போகாது. அதுபோல்தான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்தெறிவதும் அவரவர் துணிவில்தான் இருக்கிறது. எதிலுமே சரிசமமாக இருக்க பழகிக்கொள். அளவுக்கு மீறின கோபமும் நல்லது அல்ல. அளவில்லாத பொறுமையும் உன்னை கொள்ளும் மெல்ல. எதுவும் ஒரு அளவுக்கே. தினமும் பந்தயம், இந்த பகலுக்கும் இரவுக்கும். இறுதியில் வெல்வது இந்த இரண்டும் தானே. அதுபோலவே இங்கு மனிதர்கள் உண்டு. யாரும் வென்று கொண்டே இருக்கப் போவதும் இல்லை. தோல்விகள் மட்டுமே வாழ்க்கையாக போவதும் இல்லை. எதை செய்யும் போதும் 1க்கு 2 முறை யோசித்தால் நிச்சயம் தெளிவு கிட்டும். நன்மை பயக்கும் உண்மை நிலைபுரியும். செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் நிழல் போல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையில் நடந்து போனதை கடந்து போக வேண்டுமே தவிர நடந்து போனதை கடத்தி போகக்கூடாது. பாதை இலகுவா கஷ்டமா என்று பார்க்காதீர்கள். நீங்கள் செல்லும் பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். போகும் இடத்தை அடைந்து விடலாம். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை. நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. பணிவை விட சிறந்த பண்பு வேறேதும் இல்லை. துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் இல்லை. கிடைத்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழ தயாராகிவிட்டால் நினைத்தது போல் வாழ்க்கை அமையவில்லை என்ற ஏக்கமே இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் மறந்து போய் விடாதீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். சோதனைகள் எந்த அளவிற்கு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய பலனும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும். இலக்குகளை குறிவை, இல்லையேல் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை.
வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. வெற்றி என்பதை அடைய வேண்டுமா? உன் மீதான விமர்சனங்களையும் தேவையில்லாத விவாதங்களையும் பொருட்படுத்தாதே. விரைவில் உன் இலக்கை நீ அடைவாய். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர். காத்திருந்து காலம் கடத்துவதை விட அந்த காலத்திற்கு போட்டியாக நம் செயலில் கவனம் செலுத்தி காலத்தை வென்றிடலாம். கடைசி சொட்டு தண்ணீரும் அரிசியும் தீரும்போதுதான் மனிதனுக்கு இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வரும். அன்பு, பாசம், உயர்வு, தாழ்வு, போட்டி, பொறாமை மனிதன் மறைத்து விட்டால் மனித இனம் மறித்துவிடும். விண்ணை தொடும்போது எனது மதி என்கின்றான், மண்ணில் விழும்போது எனது விதி என்கின்றான் மனிதன். எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல். மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை இங்கு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். நிறைவேறாத ஆசைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட காற்றில் பறக்க விட்டு நிம்மதியாக இருக்க வழி தேடுவோம். உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணங்களாலே வளைக்கப்பட்டிருக்கிறான். அவன் அவற்றை பரந்து விரிந்ததாகச் செய்து தன்னை தீயவைகளில் இருந்து விடுவித்து கொள்ளலாம். நம் மனதிற்கு எந்த காரணமும் தேவையின்றி ஒரு சிலரை அதிகமாக பிடித்து விடுகிறது. ஆனால் அந்த உறவுகளுக்கு நாம் எவ்வளவுதான் காத்திருந்தாலும் அவர்களுக்கு நம் அன்பும் அரவணைப்பும் புரிவதுமில்லை, நம்மை பிடிப்பதுமில்லை. யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாக காரணம் அதிகம் பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும். உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே, நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இரு. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. எதையும் புரிந்து கொண்டால்தான் தெளிவாகும். அன்பும் சரி, கோபமும் சரி, பிரச்சனையும் சரி, புரியாதவரை அனைத்தும் புதிர்தான். ஆடம்பரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் ஒருவன் கண்டிப்பாக ஏழையாக இருக்க வேண்டும். தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென எதுவும் சேர்த்து வைத்துக்கொள். தனித்து விடப்பட்டாலும் தளராது தன்மானத்தோடு வாழலாம். முயற்சி திருவினையாக்கும்.